எங்கள் வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன தான் குழம்பு வச்சாலும் அதுக்கு பொரியல் வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பொரியல் தான் செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுங்க. அதோடு இல்லாமல் இதில் வந்து மக்கானா, அதாவது தாமரை விதை சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முட்டையும் சேர்த்து ஒரு அல்டிமேட்டான ருசியில் செஞ்செல்லாம் வாங்க. இதுக்கு முதல்ல கேரட் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. குட்டி குட்டி கேரட்டாக இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணேன், நீல ஷேப்பில் இந்த மாதிரி மெலிஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டா இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட் இருந்ததுங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியே தாராளமாக சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா மக்கானா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மக்கானா வந்து ஒரு கப், சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அழுத்தமான பாத்திரம் தான் வந்து உங்களுக்கு பொரியல் வந்து ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து முதல்ல மக்கானாவை, ஒரு கப் மக்கானா, தாமரை விதையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியும் ஃப்ரை பண்ணலாம். அதே டைம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பர் பொடி, ஜீரக பொடி போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டியான மக்கானாவை நம்ம இந்த மாதிரி பெப்பர் பொடி போட்டு, ஜீரக பொடி போட்டு ஃப்ரை பண்ணுறது மூலியமாக டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே டைம் சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இதையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் 300 கிராம் கேரட்டை வந்து நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க. அப்படியே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஆனால் குக் ஆகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கேரட் வந்து நல்லா குக் ஆயிரும். இதில் லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி கேரட்டை வந்து நல்லா வந்து வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து நம்ம இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்காக நம்ம மக்கானா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே மாதிரி எப்பயுமே கூட்டு பொரியல் செய்யாமல் உங்கள் பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் கொடுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக தாமரை விதையெல்லாம் சேர்த்து கொடுங்க. இது நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க. மூடி போட்டு குக் பண்ணும்போது நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கேரட் வெந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடியில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மக்கானாவை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து அப்படியே வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக கடைசியாக ஒரே ஒரு எக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம போடலாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்க வேணான்னு நான் சொல்லுவாங்க. கேரட், மக்கானா, முட்டை இது மூணுமே ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதனால் உங்கள் பசங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கலர்ஃபுல்லாகவும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. அப்புறம் இந்த பொரியலை வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. உங்கள் பசங்க இந்த பொரியல் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி எக் கிரேவிக்கு செம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக தான் இதை வச்சுருந்தேன். முட்டை கிரேவி சுடு சாதத்தில் அப்படி கிரேவியை வச்சதுக்கப்புறம் இந்த கேரட், மக்கானா, முட்டை பொரியலை வைக்கும் போது எங்கள் பசங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட ரெடியாக இருந்தாங்க. அதோடு இல்லாமல் இதுக்கு குழம்பு கிரேவியே வந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி வச்சுருந்தேங்க. முட்டை கிரேவியை பார்த்தோன்னே அவங்களுக்கு நாவில் எச்சு ஊர்னுச்சு. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பர்ஃபெக்டான பக்காவான ஒரு சைடிஷான பொரியலை வந்து நீங்களும் வந்து இதே டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ அப்புறம் என்னங்க, நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன் இந்த வித்தியாசமான கேரட், மக்கானா, முட்டை பொரியல் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள கேரட், மக்கானா, முட்டை பொரியல் வீடியோவை மறந்துடாமல் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.